الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாய் இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் ஈரேற்றமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் தீனுல் இஸ்லாத்தை, சத்திய மார்க்கத்தை நாம் அனைவரும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, அவன் செய்யக்கூடிய முதல் தௌஃபீக், இந்த உலகத்தில் யாருக்கு அவன் நல்லதை நாடுகின்றானோ அந்த மக்களுக்கு இந்த இறைமார்க்கத்தை கொடுக்கின்றான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இறைமார்க்கத்தை நாம் அனைவரும் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு என்று ஒரு நியதியை வைத்திருக்கின்றார். பொதுவாக எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்றோமோ அதுபோன்று ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு என்று ஒரு வழிமுறையை, ஒரு சுன்னாவை வைத்திருக்கின்றான். இந்த உலகம் இப்படிதான் இயங்க வேண்டும், இப்படிப்பட்ட தருணங்களில் இவையெல்லாம் இந்த உலகில் நடக்க வேண்டும் என்ற ஒரு சுன்னாவை ரப்புல் ஆலமீன் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சுன்னாவின் அடிப்படையில் அவன் சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாம் தான் மனிதர்களுக்கு மத்தியில் காலங்களை சுழற்றி கொண்டிருக்கின்றோம். வெயில் காலங்களாக இருந்தாலும் சரி, மழை காலங்களாக இருந்தாலும் சரி, குளிர்காலங்களாக இருந்தாலும் சரி,
மனிதர்களுக்கு மத்தியில் இந்த கால சுழற்றினை நாம் தான் ஏற்படுத்துகின்றோம். இவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய சுன்னாவாக வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய நியதியாக, அல்லாஹ்வினுடைய திட்டவட்டமாக இப்படிப்பட்ட கால சுழற்சி என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இது இறைவன் அவனுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு சுன்னாவாகும். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சுன்னாவில் ஒவ்வொரு காலங்களிலும் எப்படிப்பட்ட வழிமுறையை கையாள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தும் காண்பித்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இப்பொழுது மழைக்காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக மழைக்காலம் என்று வந்துவிட்டால் நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் மாதத்திலும் தான் அதிகமான மழைகள் பொழியும். ஆனால் காலங்கள் ஓட ஓட அந்த மழைக்காலம் என்பது மிகவும் சுருங்கி கொண்டு வருகின்றது. இப்போது அக்டோபர் மாதத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த மாதத்திலே ஏராளமான மழைகள், அதிகமான மழைகள் நம்முடைய நாட்டில் பெய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஒரு புயல் கடலில் உருவாகி அது தமிழகத்தை நோக்கி வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் தமிழகம் முழுவதும் காணப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வினுடைய கிருபையால் தமிழகத்தை தாண்டி வட மாநிலங்களுக்கு அந்த புயல் காற்று சென்று விட்டது. கண்ணியமானவர்களே, மோந்தா புயல் என்பதாக அதை சொல்லி காண்பிக்கின்றார். இந்த மோந்தா புயலால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த கால சுழற்சியையும் இப்படிப்பட்ட பார்வைகளையும் காணொளிகளையும் நாம் பார்வையிடும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் நாம் படிக்க வேண்டிய பாடங்களையும் நம்முடைய இந்த இறைமார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் கலங்காமல், துக்கப்படாமல், நிதானமாக அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருப்பார். ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மழைக்காலம் வந்துவிட்டால், கருமேகங்கள் சூழ்ந்து விட்டால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை பார்த்து விட்டால் முன்னும் பின்னுமாக உள்ளேவும் வீட்டிற்குள்ளேவும் செல்வார்கள், வீட்டிலிருந்து வெளியேவும் செல்வார்கள். இவ்வாறு மாறி மாறி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய அன்றைய அந்த தருணமாக இருக்கும். எப்பொழுது கருமேகங்களை பார்க்கின்றார்கள், எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், எப்பொழுதும் கலங்காமல், எப்பொழுதும் கவலைப்படாமல் அல்லாஹ்விடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த கருமேகங்களை பார்த்துவிட்டால் அச்சப்படுவார்கள், கலங்கப்படுவார்கள். நிதானத்தை அவர்கள் இழந்தவர்களாக முன்னும் பின்னுமாக சென்று கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது ஆயிஷா அம்மா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கையை நான் இதற்கு முன்னால் கண்டதே கிடையாது. உங்களிடத்தில் இப்படி மாற்றத்திற்கான ஒரு காரணம் என்ன, எனக்கு சொல்லி காண்பியுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஆயிஷாவே, அறிந்து கொள்ளுங்கள், கருமேகங்கள், இந்த கருமேகங்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். ஆது கூட்டத்தார்கள் எதனால் அழிக்கப்பட்டார்கள்? கருமேகங்கள் அவர்களை சுழன்று வரும் பொழுது அவர்கள் நம்மை நோக்கி மலை மேகம் வந்து கொண்டிருக்கின்றது, நாம் அனைவரும் மலையில் நினைந்து இந்த மலையை அனுபவித்து நாம் நம்முடைய இன்பத்தை பெருகுவோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கருமேகத்தினால் ஒரு மிக பெரும் ஒரு புயலை, ஒரு சூறாவளி காற்றை உண்டாக்கி அந்த மக்களை அழித்தொழித்தானே. அப்படிப்பட்ட ஒரு அழிவு, அப்படிப்பட்ட ஒரு வேதனை
நம்முடைய சமுதாயத்திற்கும் தொற்றுவிடுமோ என்பதாக நான் அஞ்சிக் கொண்டிருக்கின்ற ஆஷாவே என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, பொதுவாக காலங்கள் மாறும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விழிப்புணர்வாக இருந்து அந்த காலங்களை கவனித்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டார்கள் என்பதை இந்த தகவலின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அந்த வரலாற்றை அவர்கள் நினைவு கூர்ந்ததனுடைய விளைவு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள், பாதுகாப்பு கேட்கின்றார்கள். இது போன்ற ஒரு ஆது கூட்டத்தார்களுக்கு நடந்த அந்த விபரீத முடிவு என்பது நம்முடைய சமுதாயத்திற்கும் தொற்றுவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு புயல் காற்றினால் ஒரு சமூகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமூகத்தினுடைய வரலாறை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் தன்னுடைய திருமறையில், இந்த உலகில் ஒரு சமுதாயத்தை நான் படைத்தேன், அந்த சமுதாயத்திற்கு கொடுத்த அளவிற்கு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு வலிமையை நான் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவிற்கு கடுமையான வலிமையை ரப்புல் ஆலமீன் அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு கொடுத்தான். அந்த ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்த இடங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மலைகளை குடைந்து அவர்களுடைய இருப்பிடமாக அவர்கள் அந்த வலிமையினால் அவர்களுடைய இடத்தை ஆக்கிக் கொண்டார்கள். எப்படி மலைகளை குடைந்து ஒரு சமுதாயம் அந்த மலைக்குள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வலிமையை ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இன்று ஒரு பாறையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் மிக பெரும் கிரேனை கொண்டு வந்து அந்த பாறையை நகர்த்துகின்றார்கள், புல்டோசர்களை கொண்டு வந்து நகர்த்துகின்றார்கள். ஒரு 10 மனிதர்களால் சேர்ந்து ஒரு மிக பெரும் ஒரு பாறாங்கல்லை கூட நகர்த்த முடியவில்லை. அந்த அளவிற்கு வலிமையை இழந்த ஒரு மக்களாகத்தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஒரு சமுதாயம் மலைகளை குடைந்து அவர்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வலிமையானவர்களாக அந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வலிமையை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அந்த மக்களுக்கு அனுப்பப்படுகின்றார். பொதுவாக எல்லா நபிமார்களும் எந்த ஒரு சமுதாயத்தில் வந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைகள் என்னவென்றால், وَإِلَىٰ عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், இறைவனுக்கு ஒரு பொழுதும் நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். இதுதான் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்திடத்தில் சொன்ன மாபெரும் ஒரு பொக்கிஷமான வார்த்தை. அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்கிவிடக் கூடாது என்பதில் எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொல்வதில் மிகவும் ஆர்வமாகவும் கவனமாகவும் இருந்தார். அப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துரைக்கும் பொழுது அந்த ஆது கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நாங்கள் வலிமையானவர்கள், நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம், நாங்கள் எதை வேண்டுமானாலும் எங்களுடைய கரங்களால் நாங்கள் சாதித்துக் கொள்வோம், எங்களுக்கு வலிமை இருக்கின்றது என்பதாக இறைவன் கொடுத்த அந்த ரஹ்மத்தை, அந்த அருட்கொடையை மறந்துவிட்டு அவர்கள் தாங்கள் தான் அந்த அருட்கொடைக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார். எந்த இறைவன் அவர்களுக்கு அருட்கொடையை கொடுத்தானோ அந்த இறைவனை மறந்துவிட்டு தங்களுடைய கரங்களால் அவர்கள் அந்த வலிமையை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக பெருமை அடித்தார்கள். ரப்புல் ஆலமீன் வலிமையை பெற்ற மலைகளை குடைந்து வாழக்கூடிய அந்த சமுதாயத்தை ஒரு காற்றினால், சூறாவளி காற்றினால் அந்த சமுதாயத்தை அழித்தொழித்தார். அந்த ஆது கூட்டத்தார்கள் அவர்களை நோக்கி வரக்கூடிய மலை மேகங்களை, கருமேகங்களை பார்க்கின்றார். அப்பொழுது அந்த சமுதாய மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நம்மை நோக்கி மலை மேகங்கள் வருகின்றது, நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆகிவிடுவோம், நம்முடைய சமுதாயத்திற்கு கருணை வந்துவிட்டது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தொடர்ச்சியாக 7 இரவு 8 பகல் என்பதாக தொடர்ச்சியாக காற்றுகளை அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த சூறாவளி காற்றினால் அந்த ஆது கூட்டத்தார்கள் எவ்வாறு தூக்கி வீசப்பட்டார்கள் என்பதாக இறைவன் சொல்லும் பொழுது, ஒரு காற்றில் ஒரு பனை மரம் தூக்கி வீசப்பட்டால், ஒரு தென்னை மரம் தூக்கி வீசப்பட்டால், ஒரு ஈச்ச மரம், ஒரு பேரச்சம்பழ மரம் தூக்கி வீசப்பட்டால் எப்படி அந்த மரக்கிளைகள் கிடக்குமோ அது போன்று இந்த சமுதாய மக்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றான். என்றால் கண்ணியமானவர்களே, இந்த உலகில் மிக பெரும் வலிமையான சமுதாயம் என்பதாக போற்றப்பட்ட ஒரு கூட்டத்தை இறைவன் காற்றால் அழித்தொழித்தான் என்றால் கண்ணியமானவர்களே, மழை காலங்களில் அதிகமான புயல் வருவதற்கான தருணங்களாக இருக்கும் பொழுது நாம் அனைவரும் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சான்று பகிர்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் ஆயிஷா அம்மாவிடத்தில் இவ்வாறு சொல்லி காண்பித்தார்கள், ஆது கூட்டத்தார்களுக்கு வந்த அந்த வேதனை நம்முடைய சமுதாயத்தையும் தொற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆயிஷாவே நான் பயந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றேன் என்பதாக சொல்லி காண்பித்தார். கண்ணியமானவர்களே, இது போன்ற தருணங்கள், இது போன்ற பேரிடர்கள், இது போன்ற கஷ்டங்களும் அதாபுகளும் சொல்லக்கூடிய தகவல் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை சுமந்த அந்த மக்கள் இந்த வேதனைகளை எவ்வாறு பார்வையிட வேண்டும் என்றால் 3 தகவலாக சொல்லி காண்பிக்கின்றான் ரப்புல் ஆலமீன். ஒரு வேதனை எப்படியெல்லாம் இருக்கும் என்றால் 3 விதமாக இருக்கும். ஒன்று பாவிகளை அழிப்பதற்காக இருக்கும், மற்றொன்று பாவிகள் அதனால் விழிப்புணர்வு அடைந்து அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் மீள்வதற்காக இருக்கும், மூன்றாவது ஈமான் கொண்ட மக்களை சோதிப்பதற்காக இருக்கும். இந்த 3 விதமாகத்தான் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனைகளை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். முதலாவது தகவல், பாவிகளை அழித்தொழிப்பதற்காக ரப்புல் ஆலமீன் இது போன்ற சில வேதனைகளை, அவனுடைய தண்டனைகளை இறக்குகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் தன்னுடைய திருமறையில், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகில் நிலங்களாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, குழப்பங்கள் நிறைந்து அது வீறிட்டு பரவும் பொழுது அது எதனால் இந்த நிலங்களிலும் கடல்களிலும் அந்த குழப்பங்களினால் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை கொண்டு வருகின்றான் தெரியுமா? ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் அவர்களுடைய கரங்களால் செய்த பாவங்களினால். வஹரல் ஃபஸாது ஃபில் பஹ்ரி வல் பஹர், நிலங்களிலும் கடல்களிலும் ஒரு குழப்பங்களோ ஒரு சோதனைகளோ ஏற்படுவதற்கான காரணமாக ரப்புல் ஆலமீன் கூறுவது மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களினால் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவங்களின் அடிப்படையில் கூட ரப்புல் ஆலமீன் இது போன்ற தருணங்களை உண்டாக்குகின்றான் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, நாம் எந்த அளவிற்கு பாவங்களின் பால் சென்று கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியான வேதனைகளும் தண்டனைகளும் பேரிடர்களும் மாறி மாறி ஒவ்வொரு காலத்திலும் வந்து கொண்டிருக்கின்றது. மழைக்காலம் என்று வந்துவிட்டால் வெள்ளம் வருகின்றது அல்லது புயல் வருகின்றது. வெயில் காலம் என்று வந்துவிட்டால் பஞ்சம் வருகின்றது, இல்லை என்று சொன்னால் நிலநடுக்கம் வருகின்றது. இது போன்ற ஒவ்வொரு காலமும் வரும் பொழுது ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு தருணங்களை கொண்டு இந்த சமுதாயத்தை சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் என்றால் கண்ணியமானவர்களே, ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். ஆனால் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இறைவன் என்ன சொல்கின்றான் தெரியுமா? வயாஃபு அன் கஸீர், ஆனால் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் நான் அதிகமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன். வயாஃபு அன் கஸீர், அதிகமாக மன்னிப்பை அந்த மக்களுக்கு வழங்குகின்றேன்.
கண்ணியமானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மக்களும் செய்யக்கூடிய பாவங்களுக்காக இறைவன் தண்டனைகளை இறக்கிவிட்டான் என்று சொன்னால் எப்படி இந்த உலகம் மாறிவிடும் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் அதையும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு சமுதாய மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏராளமான பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மக்கள் அந்த பாவங்களுக்கான தண்டனைகளை இந்த உலகத்திலே பெற்றுவிட வேண்டும் என்பதாக நினைத்தால் இந்த உலகத்தினுடைய இந்த தட்டில் இந்த மேல் பகுதியில் ஒரு மனிதர் கூட வாழ முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. காரணம் என்ன? அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் வாழ முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இலா அஜலின் முஸம்மா, நாம் அவர்களுக்கு காலங்களை நாம் தாமதப்படுத்துகின்றோம். ஃபலா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஆனால் அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த மறுமையினுடைய தருணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது ஒரு நொடியும் முந்தவும் முடியாது, ஒரு நொடி பிந்தவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த காலங்களுக்கு முன்னால் இந்த மனித சமுதாயம் செய்த அந்த பாவங்களை வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு புரிய வைக்கின்றார். கண்ணியமானவர்களே, அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகில் இந்த சமுதாய மக்கள், இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான ஒரு காரணம் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் தண்டனைகளை கொடுக்கின்றான். அதனால் இந்த சமுதாயம் கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, அந்த சமுதாய மக்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவன் தண்டனை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகில் யாரும் வாழ முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் என்றால், கண்ணியமானவர்களே, இறைவன் நம் மீது அதிகமான ரஹ்மத்தை இறக்கி வைக்கின்றான், தன்னுடைய கருணை அதிகமாக வெளிப்படுத்துகின்றான். அந்த கிருபையால் தான் இந்த உலகில் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதை உணர்ந்து இந்த மக்கள் அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இரண்டாவது ஒரு தகவலாக சொல்லி காண்பிக்கின்றார். எப்படி இந்த சமுதாய மக்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக சோதனையை சந்திக்கின்றார்களோ, இரண்டாவது தகவல், அது போன்ற அந்த சமுதாய மக்கள் அந்த பாவங்களினால், அந்த சோதனையின் காரணமாக அந்த பாவங்களில் இருந்து மீண்டு இறைவனின் பால் திரும்ப வேண்டும். சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், இந்த உலக மக்கள் வாழக்கூடிய காலங்களில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கான சிறிய தண்டனைகளை நாம் கொடுத்து விடுவோம் என்பதாக கூறுகின்றான். எதற்காக கொடுக்கின்றோம் தெரியுமா? ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். இந்த உலகில் வாழக்கூடிய காலங்கள், அந்த ஒரு காலமோ ஒரு வருடமோ, அந்த ஒரு வருடத்தில் ரப்புல் ஆலமீன் 2-3 விதமான சோதனைகளை கொடுத்து விடுவான். காரணம் என்பதாக சொல்லும் பொழுது சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். அந்த மக்கள் அதை நினைத்து, அதை பற்றி அறிந்து, அதன் பால் அவர்கள் மீண்டெழுந்து இறைவனின் பால் அவர்கள் திரும்பினால் அது அவர்களுக்கு நலவாக அமையும். ஆனால் அதிகமான மக்கள் சும்மலா யதூபூன், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதும் கிடையாது, வலாஹும் யதக்கரூன், அதை பற்றி சிந்தித்து கூட பார்ப்பதும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வருடத்தில் ஏராளமான சோதனைகளை கொடுக்கின்றான். அந்த சோதனைகளை கொடுக்கும் பொழுது அந்த சோதனைகள் இறைவனால் தான் வந்திருக்கின்றது, நாம் செய்த பாவங்களினால் தான் இது நேர்ந்திருக்கின்றது என்பதாக உணர்ந்து நாம் அதிகமாக பாவம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான தண்டனையை கொடுத்து விடுவான். நாம் அவனிடத்தில் மீண்டோம் என்று சொன்னால் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவன் இந்த உலகத்தை அதிகமான மகிழ்ச்சிகரமாக ஒரு இடமாக மாற்றி விடுவான். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் நினைத்து பாருங்கள். நாம் இன்று வாழக்கூடிய இந்த காலம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றோம். உடுத்துவதற்கு உடையும், உண்பதற்கு உணவும், இருப்பதற்கு இடமும் மிகவும் அம்சமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவையெல்லாம் இல்லாமல், உண்பதற்கு உணவு சரியான முறையில் இல்லாமல், ஒரு நாட்டினுடைய தலைவர் அவருடைய வீட்டில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக அடுப்பு எரிந்தது இல்லை என்பதாக வரலாறு சொல்கின்றது என்றால், கண்ணியமானவர்களே, எந்த அளவிற்கு ஒரு சோதனை காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிதான் சஹாபாக்களும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தால் சூழப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த அரவணைப்பால் அவர்கள் சூழப்பட்டார்கள். கடுமையான துன்பங்கள், இன்னல்கள் வந்தாலும் கூட அவர்கள் நினைத்து பார்ப்பது யாரை? ரப்புல் ஆலமீனை. இறைவனிடத்தில் கையேந்துவார்கள், அவர்களுக்கு ரஹ்மத் கிடைத்துவிடும். கடுமையான காலங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துமாறு தான் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு அழைப்பு விடுவார்கள். மழை இல்லை என்று சொன்னால் மழைக்காக ஒரு தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கையாளுவார்கள். பஞ்சமாக இருக்கும் பொழுது இவ்வாறு தான் செய்வார்கள். அவர்களிடத்தில் அதிகமாக செல்வங்கள் குமிந்து விட்டால் மக்களுக்கு தாராளமாக வழங்குவார்கள். அதன் மூலம் இறைவன் அவர்களுக்கு தருவான் என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ரஹ்மத்தாக வாழ வைத்த அந்த காலம். ஆனால் இருப்பதற்கு இடம், உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை எல்லாம் இருந்தும் கூட நம்மால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத் நம்மை சூழாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நம்மை சூழ வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய கருணை நம் மீது பார்வையிடப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். வரலாற்றில் ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் 3 விதமான நபர்கள் வருவார்கள். 3 விதமான நபர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கடுமையான ஒரு துயரத்தில், ஒரு துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். வியாபாரத்தில் நஷ்டமாகிவிட்டது, விவசாயத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, பிரயாணத்தில் எல்லாம் இழந்து ஒரு நாடோடியாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது போன்று கடுமையான ஒரு தருணத்தை சந்தித்த 3 நபர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகின்றார். அந்த 3 நபர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக இறைவனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லி காண்பித்தார். அதற்கு இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய அவர்களுடைய சபையில் இருந்த ஒரு மாணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று கேட்கின்றார்கள். 3 விதமான நபர்கள் வந்தார்கள் உங்களிடத்தில். 3 விதமான நபர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை கூறி ஒவ்வொரு விதமான துன்பத்தில் இருந்தோம் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். ஆனால் நீங்கள் 3 விதமான நபர்களுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனை தான் நீங்கள் சொல்லி காண்பித்தீர்கள். அதற்கு காரணம் என்ன? அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த தருணத்தில் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து அந்த மக்கள் கேட்டார்கள், உங்களுடைய இறைவனிடத்தில் கேட்டு எங்களுக்கு அருளை வாங்கி கொடுங்கள் என்பதாக. அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி காண்பித்தான், நூஹே, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுமாறு நீங்கள் ஏவுங்கள். ஒருவேளை அந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா,
அவர்களுக்கு என்னுடைய அருளான அந்த மழையை நாம் இறக்குவோம். அவர்களுக்கு செல்வங்களை நாம் கொட்டி கொடுப்போம், குழந்தை செல்வங்களையும் நாம் கொட்டி கொடுப்போம். அவர்களுக்கு இந்த உலகில் வாழும் பொழுது மிக பெரும் தோட்டங்களையும் நதிகளையும் ஆறுகளையும் நாம் வழங்கி விடுவோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பித்த அந்த வசனங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் கஷ்டமான நேரத்தில், துயரமான நேரத்தில், மிகவும் பஞ்சமான ஒரு நேரத்தில், கடுமையான ஒரு இன்னலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் அவனை சூழ்ந்துவிடும். அதுதான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு சொல்லி காண்பித்தான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு தகவலை இந்த சமுதாய மக்களுக்கு பாடங்களாக சொல்லி காண்பிக்கின்றானோ அந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக மாற்றி அதை நல்ல முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாய் இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களுக்கு ஒரு சோதனையை எந்த ஒரு வடிவத்தில் கொடுத்தாலும் கூட அதில் 3 விதமான பாடங்கள் இருக்கின்றது என்பதாக நாம் சொல்லி காண்பித்தோம். அதில் முதல் பாடம், மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் தான் அந்த மக்கள் ஒரு சோதனையோ ஒரு தண்டனையோ அவர்கள் சுவைக்கின்றார்கள். அதனுடைய இரண்டாவது பாடம், அந்த சோதனையை சந்திக்கும் பொழுது அந்த மக்கள் அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு பாவ மன்னிப்புகளை முன்னெடுக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய கருணை நம்மை சூழும் என்பது இரண்டாவது பாடமாக நாம் படித்தோம். மூன்றாவது தகவல், ஈமான் கொண்ட மக்களை ரப்புல் ஆலமீன் சோதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அவனுடைய வல்லமையில் உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அந்த மக்கள் இது போன்ற தருணங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சோதனையாகத்தான் பார்க்க வேண்டும். நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோதனை நிரந்தரமானது கிடையாது, இதை நீக்கக்கூடிய வலிமை அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் அந்த ஈமான் கொண்ட ஒரு மனிதருடைய உள்ளத்தில் எழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் இவ்வாறு புகழ்ந்து பேசவில்லை. எந்த மக்களை தவிர என்று சொன்னால் ஈமான் கொண்ட மக்களை தவிர. அதிகமாக தன்னுடைய திருமறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, யார் அல்லாஹ்வை உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை இறைவன் கண்ணியப்படுத்தி இவ்வாறு தான் பேசுகின்றான். அந்த மக்களை பார்த்து இறைவன் சொல்லும் பொழுது, வலனபுலுவன்னகும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சோதனை மினல் ஜூஇ, மினல் ஹௌஃபி பயத்தினால், வல் ஜூஇ பசியினால், வ நக்ஸின் மினல் அம்வாலி உங்களுடைய செல்வத்தில் குறைக்கப்பட்டு, வல் அன்ஃபுஸி உங்களுடைய சகோதரர்களோ உங்களோடு வாழக்கூடிய மக்களினுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டோ, வஸ்ஸமராத் உங்களுடைய விவசாய நிலமோ உங்களுடைய வியாபாரமோ அதில் நஷ்டங்கள் ஏற்பட்டு உங்களை நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான், பசியினால், அச்சத்தினால், பொருளாதாரத்தில் நஷ்டம், குடும்பங்களில் உயிர் பறிக்கப்படும், அதே நேரத்தில் உங்களுடைய செல்வங்கள் குறைக்கப்படும்,
இப்படியெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது அந்த வசனத்தை எவ்வாறு முடிக்கின்றார் தெரியுமா? வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், இப்படியெல்லாம் நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இறைவன் இப்படியெல்லாம் நாம் சோதனைகளை கொடுப்போம் என்பதாக தெல்ல தெளிவாக கூறிவிடுகின்றான். அதை கூறிவிட்டு சொல்லி காண்பிக்கின்றான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த ஈமான் கொண்ட மக்கள், அந்த பொறுமையாளர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்ட மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை அவர்கள் சுவைக்கும் பொழுது நிச்சயமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட இது போன்ற வடிவங்களில் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சோதனை கொடுத்தால் அவர்கள் சொல்வார்கள், இறைவன் எனக்கு கொடுத்தால் மீண்டும் இறைவனை அதை பெற்றுக்கொண்டால் அந்த சோதனைகள் அதற்கு உண்டான அந்த எண்ணங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உரித்தானவனாக இருக்கின்றான் என்ற அடங்கிய அந்த வார்த்தையை அந்த மக்கள் வெளிப்படுத்துவார்கள். கண்ணியமானவர்களே, ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வினால் தான் இந்த சோதனை கொடுக்கப்படுகின்றது, அல்லாஹ்வினால் தான் இந்த சோதனை முறியடிக்கப்படும். இந்த நேரங்களில் பொறுமையாக இருப்பது மட்டுமே, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது மட்டுமே, அல்லாஹ்விடத்தில் இருப்பிடத்தை தேடுவது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஈமான் கொண்ட மக்களுக்கு தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சர்வ வல்லமையையும் படைத்தவன். எந்த ஒரு சோதனையும் நிரந்தரமானது கிடையாது. ஏன், இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரமானது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனையை மிகவும் ஒரு அற்பமாகத்தான் இந்த மக்களுக்கு கொடுக்கின்றான். அதிலும் குறிப்பாக ஈமான் கொண்ட மக்களை சோதித்து அந்த சோதனையில் அந்த மக்கள் பொறுமை காக்கின்றார்களா, அந்த சோதனையினுடைய தருணத்தில் அந்த மக்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வினுடைய அந்த சோதனையை சற்று உற்று நோக்குகின்றார்களா, அந்த நேரத்தில் எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கின்றார்களா என்பதை ரப்புல் ஆலமீன் கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கலிமாவை மொழிந்ததற்கு பின்னாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் கடுமையான நஷ்டத்தை துன்பத்தை சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகள் என்பது அளவு கடந்து அல்லாஹ்வை அவமதிக்கக்கூடிய வழியில் வந்துவிடும். கண்ணியமானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். என்னை ஈமான் கொண்ட மக்கள் நிச்சயமாக ஒரு பொழுதும் அவர்களுடைய வார்த்தையில் எந்த ஒரு சரிவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட மக்களால் இறைவன் யாருக்கு சுப செய்தி சொல்லி காண்பித்தானோ வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் என்பதாக சொல்லி காண்பித்தான் அல்லவா, அப்படிப்பட்ட பொறுமையாளர்களில் ஒருவர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமிஸ் ஸலாத்.